அபர்ணதி கரெக்டாக அந்த இருக்கப்பட்ட சூஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இனிமேல் வந்தால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. சூஸ் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட்? அதுக்கு சொல்லுங்க. பண்ண மாட்டேன். இருக்கப்பட்டு பவித்ரா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரியான கேரக்டர், அதுவும் இல்லாமல் ஒரு மேக்கப் வந்து ரொம்ப செட்டில்டா, ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பெருசாக பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஐ திங்க் இது ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் ரொம்ப வீக் ஆகிடுவேன். ஸ்கின் என்ன ஆகும், அது நம்ம எலாஸ்டிசிட்டி இருக்குது, ஹெல்தி உள்ளே பார்க்கணும், இன்டீரியராக நமக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் மேரேஜ் ஆக போகுது. இப்போ போய் நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். நான் ஜெயில் படத்தில் இருந்தப்போ ஃபேஸ் கட்டு, அப்புறம் இருக்கப்பட்டுல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் ஷப்பியாக, அப்புறம் கிளைமேக்ஸ் வரும்போது ஃபேஸ் வேறு மாதிரி இருந்தது, வெஞ்சன்ஸில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். ரெண்டு முக்கியமான படம், ஒன்று வெஞ்சன்ஸ், இன்னொன்று வந்து காளிதாஸ் 2. எது உங்களோட ஃபேவரட்? ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு பார்த்தா வெஞ்சன்ஸ் இஸ் மை ஃபில்ம். அபர்ணதி இன் வெஞ்சன்ஸ் இஸ் மை லீட் ஃபில்ம். செகண்ட் ஃபிலிம் வந்து நிறைய காஸ்ட் இருப்பாங்க. ஸோ பரத் சார், அஜய் அண்ட் பவானி, சங்கீதா மேம், பிரகாஷ் ராஜ் சார், கிஷோர் சார் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ மல்டி காஸ்டோட ஒர்க் பண்ணும்போது நமக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கம்மியாக இருக்கும். பட் வாட் வி ஆர் டூயிங் இன் தட் போர்ஷனுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அதனால ரெண்டு ஃபில்மே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனில் ஹீரோயின் இன்வால்வ் ஆகுறது, போகிறது அப்படின்ற விஷயம் தான். ஐ திங்க் தட்ஸ் 100% நீடட் ஃபார் நவ். பிகாஸ் பேக் டு பேக் நிறைய படங்கள் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எந்த படம் ப்ரொமோஷன்ஸ் ஆகுது, எந்த படம் ரீச் ஆகுது, எந்த படம் ஹிட் ஆகுதுங்கிறது நம்ம கையிலே இல்லை ஆக்சுவலி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குரங்கணி, கேரவன்லாம் மேலே இருக்காது, வெரி லிமிட்டட் க்ரூ மட்டும்தான் மேலே பெர்மிஷன்ஸ் கிடச்சிது. அது ஃபாரஸ்ட் லொக்கேஷன் ஏரியாங்கிறதுனால லக்கேஜஸ் கூட அந்த குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையில் தான் நீங்கள் வந்து உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரணும். தேன் படத்துக்கு நான் உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் லொக்கேஷனாக இருக்கட்டும், ஆஸ் எ ஃபீமேலாக எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அந்த கம்ஃபர்ட்டு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா பண்ணுறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. ஒன்ஸ் அதெல்லாம் கோவாவில் நாங்கள் பனோரமா அவார்ட்ஸு, அப்புறம் நிறையா அவார்ட்ஸ், கிட்டத்தட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லா அவார்ட்ஸும் நாங்கள் வாங்கிட்டோம். அவார்ட் போய்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட என் வீடு நிறைய தேன் படத்துக்கு மட்டும் ஒரு 28 அவார்ட்ஸ் மேலே இருக்குது. வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு தேன் படத்துக்கு மட்டும் அவ்வளோ அவார்ட்ஸ் இருந்துச்சு. வணக்கம் மேம். வணக்கம். முதல்ல கங்க்ராச்சுலேஷன். அடுத்தடுத்து ஒரே வாரத்தில் வந்து ஒரு வாரத்தில் ஒரு படம், அடுத்த வாரத்தில் இன்னொரு படம் அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குது அடுத்தடுத்த படங்கள் உங்களோடது வர்றது? கேட்கும்போது எப்படி இருக்குது, பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. பிகாஸ் இது எதுவுமே பிளான்ட் இல்லை. பிகாஸ் தேட்டர் கிடைக்கணும், ப்ளஸ் வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும். பேக் டு பேக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா ட்ராவல் பண்ணணும், இங்கேயும் ப்ரொமோஷன்ஸ், இன்டர்வியூஸ்க்கு நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு செட்டப் பண்ணணும், அப்புறம் கேப்பே இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஐ திங்க் கொஞ்சம் பிஸியான மாதிரி இருக்குது, டைட்டான மாதிரி, ரொம்ப டைட் ஷெடியூலான மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து படத்தில் நடித்த எல்லோரும் வர்றது ரொம்ப முக்கியம்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா ஹீரோயின்ஸ் வராங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. நிறைய படத்தில் ஹீரோயின்ஸ் வரல ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் இருந்தாலும், அடுத்தடுத்த படம் ரிலீஸ் ஆனாலும் எல்லா பக்கமும் ப்ரொமோஷன்ஸ்க்கு போகிறது, த்ரூ அவுட் க்ரூவோட ட்ராவல் பண்ணுறதுன்றது இருக்குது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனில் ஹீரோயின் இன்வால்வ் ஆகுறது, போகிறது அப்படின்ற விஷயம் தான். ஐ திங்க் தட்ஸ் 100% நீடட் ஃபார் நவ். பிகாஸ் பேக் டு பேக் நிறைய படங்கள் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எந்த படம் ப்ரொமோஷன்ஸ் ஆகுது, எந்த படம் ரீச் ஆகுது, எந்த படம் ஹிட் ஆகுதுங்கிறது நம்ம கையிலே இல்லை ஆக்சுவலி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நம்மளோட கேரக்டராக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. பட் நம்ம லைவாக ப்ரொமோஷன்ஸ் போகும்போது நம்ம யார், நம்ம கேரக்டர்னு, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளோட ரியல் ஃபேஸை அவங்கக்கிட்ட காட்டலாம். I think promotions need for everyone to show off their real face. சமாளிக்க முடியுதா இந்த டைட் ஷெட்யூலில்? சமாளிக்க முடியுது. ஓகே, ஐ கேன் மேனேஜ். பட் கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணால் ஐ திங்க் இட் வில் ஒர்க். ஓகே ஓகே. இப்போது ரெண்டு முக்கியமான படம், ஒன்று வெஞ்சன்ஸ், இன்னொன்று வந்து காளிதாஸ் 2. எது உங்களோட ஃபேவரட்? சொல்ல முடியாது.
ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு பார்த்தா வெஞ்சன்ஸ் இஸ் மை ஃபில்ம். அபர்ணதி இன் வெஞ்சன்ஸ் இட்ஸ் மை லீட் ஃபில்ம். செகண்ட் ஃபிலிம் வந்து நிறைய காஸ்ட் இருப்பாங்க. ஸோ பரத் சார், அஜய் அண்ட் பவானி, சங்கீதா மேம், பிரகாஷ் ராஜ் சார், கிஷோர் சார் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ மல்டி காஸ்டோட ஒர்க் பண்ணும்போது நமக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கம்மியாக இருக்கும். பட் வாட் வி ஆர் டூயிங் இன் தட் போர்ஷன்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதனால 2 ஃபில்மே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வெஞ்சன்ஸ் வந்து அபர்ணதி அப்படின்ற ஒரு ஆளோட ஃபிலிம் அப்படி, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டாக கேட்கும் போது அவர் நடிக்கும் போது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது உங்களோட கெரியரில் அதை சூஸ் பண்ணும் போது? வெஞ்சன்ஸ் ஃபஸ்ட்டு கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சீனியர் ஃபெமிலியரான, இன்னும் நல்ல ஒரு டாப் 5 டாப் 3 ஆக்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கே கண்டென்ட், இது எப்படி நம்ம பண்ணால் ரீச் ஆகுமா? பிகாஸ் ஐம் ஏ பட்டிங் ஆர்டிஸ்ட். இது பண்ணும்போது இல்லை நீங்கள் பண்ணலாம், எனக்கு வந்து இதில் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆர்டிஸ்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு டேரக்டர் சொன்னார். ஸோ அது ரொம்ப லாஜிக்காக இருந்தது. ஓகே, நம்ம பெர்ஃபார்மன்ஸாக இதில் நம்ம கேட்சப் பண்ணலான்னு சொல்லி அப்படி தான் வெஞ்சன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் ஐ டிட் மை வெல் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கு, அது படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது தெரியுது. பட் ஆனால் ஒரு படத்தில் நம்ம தான் மெயின் ரோல், அதை சுற்றி தான் அது இருக்குன்னும் போது ஒரு சமோட் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல இந்த கதைக்கான. நீங்கள் சொல்கிறீங்க பட்டிங் ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி நிறைய மூவி பண்ணாலே இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அது ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ காலிதாஸ் 2 மாதிரியான ஒரு பெரிய க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற இடம், நிறைய முக்கியமான நடிகர்கள் வந்து அதில் நடிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு நடிகர்களோட நீங்கள் நடிக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு? நம்ம எந்த இடத்துலையும் சொதப்பிடக்கூடாது, ஸோ ரொம்ப நிறையா டேக் போய் பல்ப் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் நிறையா பண்ணுவேன். ஸோ டயலாக் எல்லாமே ப்ரிப்பேர்டாக நான் போயிடுவேன் ஸ்பாட்டுக்கு. ஸோ பிகாஸ் தெரியாது, ஏன்னா இப்போ நிறைய கேரவன் வந்து கோயம்பேடு பஸ் மாதிரி நிறைய நிற்கும். யாருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க, செகண்ட் ஷாட் வைக்கிறாங்க, அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம நிறையா லொக்கேஷன்ஸ் தான் கூட நமக்கு தெரியும் இந்தந்த லொக்கேஷனுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட். ஸோ ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் எல்லாரோட கேரக்டருமே ரன் த்ரூ ஆகும். அப்படி இருக்கும்போது எந்த ஸ்பாட்டில் எது வைக்கிறாங்கன்னு நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு மென்டாலிட்டியும் கிடையாது. ஸோ எல்லாருமே இன்றைக்கி தான் சீன், இன்றைக்கி யார் வேணால் நான் கூப்பிடுவேன், லைக் அந்த மாதிரி ரெடியாக தான் இருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு ஷாட் நமக்கு இருந்தால் நம்ம அந்த டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை டைலாக்ஸ் சம்டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க ஸ்பாட்டில். சம்டைம்ஸ் ஷார்ட்டாகவும் இருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லைன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி போனால் ஐ டோன்ட் திங்க் மற்றவங்க டைமும் வேஸ்ட் ஆகாது. அதனால ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணேன் நிறையா காஸ்ட் இருக்கும்போது. இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணது ஒன்று, ஆன் ஸ்பாட்ல இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணிக்கிட்டேன்னு ஒன்று இருக்கும்ல. பிகாஸ் ஏன்னா அங்கே சங்கீதா மேம்லாம் வந்து ரொம்ப வருஷம் கருத்து திரும்ப வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. பரத் சாருக்கும் ஓரளவுக்கான ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க, கிஷோர் அவங்க இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, அப்படி ஏதாவது முக்கியமான சீன்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? இல்லை, அவங்கெல்லாம் வந்து எப்படி எனக்கு சொல்கிறது, தே ஆர் வெரி சில் பர்சன் தான். ஓகே. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அவங்க கரெக்டாக அதை பண்ணிட்டாங்க. என்னால் அதை எக்ஸ்ட்ராவாக இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னு எதுவுமே சொல்ல முடியல. மேபி பிரகாஷ் ராஜ் சார்லாம் நம்ம லைவாக பார்த்தா மேபி அதை கனெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். என் கூட ஒர்க் பண்ண சங்கீதா மேமாக இருக்கட்டும், பவானி, பரத் எல்லாமே தே ஆர் டிட் தேர் பெர்ஃபார்மன்ஸ் வெல். பட் எக்ஸ்ட்ராவாக இவங்கள்ட்டேருந்து இது எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக எல்லாருமே ஈக்குவலாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, எக்ஸ்ட்ராவாக இவங்ககிட்டேருந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இப்போது காளிதாஸ் வந்து பயங்கர ஹிட்டு, காளிதாஸ் 2வும் இப்போது நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் சூஸ் பண்ணி போகணும் அப்படின்ற டிசிஷன் எப்படி வந்தது? நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா காளிதாஸ் 1? பார்த்துருக்கேன், காளிதாஸ் 1 பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா பார்த்தீங்களா இல்லை முன்னாடி? இல்லை, ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து இந்த ஷோ மூவிஸ் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. அந்த டைமில் எனக்கு படம் ரிலீஸ் ஆகி தேட்டர் போகிற மைண்ட் செட்டில் இல்லை. அதனால காளிதாஸ் 1 பற்றி ஐடியாவே இல்லை, சாரி. பிகாஸ் அந்த படம் நல்ல ஹிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. பட் சொன்னதுக்கப்புறம் கமிட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சம்திங் வி கோனா ராக் இன் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது. அது மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி காளிதாஸ் 2வும் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைமேக்ஸ் பயங்கர ட்விஸ்டாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இதுதான். சில பேர் அதில் தஜுக்கா கூட எடுத்துப்பாங்க, சில பேர் அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக அந்த இதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்குல்ல, அதுக்காக தான் அந்த கொஸ்டின். ஏன்னா இப்போ இருக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருந்தது. லைக் வெயிட் கெயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருந்தது. சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் மாதிரி இருக்கும் ஓப்பன் அப்பில். ஸோ செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற கேர்ள் கேரக்டர், லவ் போர்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கான வேரியேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இட் வில் ஒர்க்.
ஸோ ஒரு டூயல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது ஐ டோன்ட் வி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. நீங்கள் இருக்கப்பட்டு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா அவர்னது அப்படி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணது. ஏன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு இது 3 கேரக்டர் இருக்காங்க ஹீரோயின், பட் அந்த இடத்துல கரெக்டாக அபர்ணதி ஃபிட் ஆகிட்டாங்க. அதை சூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இனிமேல் வந்தால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. சூஸ் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட்? அதுக்கு சொல்லுங்க. பண்ண மாட்டேன். ஐ திங்க் இருக்கப்பட்டு பவித்ரா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி கேரக்டர், அதுவும் இல்லாமல் ஒரு மேக்கப் வந்து ரொம்ப செட்டில்டா, ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பெருசாக பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. ஐ திங்க் இது ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம பழைய படங்களில் பார்த்தா கூட சில ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஹேர் பன்னாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் சொல்கிற ஹேர் பன்னாக இருக்கட்டும், அவங்களோட ஐஸ் மட்டுமே தனியாக தெரியும் எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுமே சரி. அப்படிப்பட்ட ஒரு சினிமா பார்த்துட்டு அப்புறம் 90s அந்த சினிமா பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு லைவாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்காம ரொம்ப யதார்த்தமாக படங்கள், கேரளா படங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் தமிழில் இந்த ஒரு படம், அதுவும் 3 ஆல்ரெடி ஒரு 2 லீட் அதில் இருக்காங்க. இதில் நம்ம எப்படி அது அட்டென்ஷன் சீக் பண்ணுறங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஐ திங்க் இட் வில் ஒர்க் வெல். அது இதே லவ் ஸ்டோரி அப்படின்னா 3 ஃபீமேல்ங்கிற கூட வெரி கொஸ்டின் மார்க் தான். ஆமாம், ஏன்னா 3 பேருமே ஒன்றா தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் 3 ஃபீமேல் லீடுமே ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. சானியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் கேர்ள், ஐடி பீப்புளுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க சாரதா மேம் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் கேரக்டர், லைக் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட், கொஞ்சம் அந்த 2 ஏஜ் கேட்டகரி கொஞ்சம் மெச்சூரிஸ்டாக இருக்கும். இவ இன்னசென்ட்டாக இருப்பா பவித்ரா, வீட்டிலே இருக்கிற மாதிரி, அவளுக்கு உலகம் எதுவுமே தெரியாது வெளியில். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் மட்டும் தான் லவ் பண்ணுவா. அப்படிங்கும்போது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மூவியா நல்லா இருந்தது. என்ன எனக்கு கன்வே பண்ணாங்களோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ஸ் பண்ணார் யுவராஜ் சார். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருக்கப்பட்டு. அதுக்கப்புறம் திரும்பலாம் வெயிட் கெயின் பண்ணி வாய்ப்பே இல்லை. இல்லை, அது சொல்றதுக்கான ரீசன் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது அப்படின்ற ஒரு ரீசனா, இல்லை வேற ஏதாவது ஒரு ரீசனா? ஹெல்தியாவே அது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம. ஸோ திரும்பவும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் ரொம்ப வீக் ஆகிடுவேன். ஸ்கின் என்ன ஆகும், அது நம்ம எலாஸ்டிசிட்டி இருக்குது, ஹெல்தி உள்ளே பார்க்கணும், இன்டீரியராக நமக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் மேரேஜ் ஆக போகுது. இப்போ போய் நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அந்த படத்தில் பார்க்குறதுனா, நீங்கள் ஒரு வெயிட் போட்டுருவாங்க, படத்துக்காக ஒரு வெயிட் போடுறேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது வேறு. பட் அந்த படத்துக்குள்ளேயே வெயிட் கெயினும் ஆயிருக்கணும், வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வேலை வந்து கல்யாணம் ஆன மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டதுனால இப்படி ஒரு வெயிட்னு காமிக்கணும், அப்படி திரும்ப அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணி நான் ஃபிட்டுக்கு வரேன். இது இந்த மூவி டைம் அவங்க கொடுத்துருக்க ஷெடியூல் டைமுக்குள்ளே இது எல்லா ப்ராசஸ் பண்ணும். ஹவு டிஃபிகல்ட் அதை நீங்கள் கொண்டு வருவது, என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க? அது ஆக்சுவலி மோட்டிவாக இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா படம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு நீங்கள் ரெசிபி சொல்லுங்கள். ஏன் நான் கொடுக்கலன்னா, ஏன்னா நான் சாப்பிட்டது வந்து மிக்ஸ்டு ஆன ப்ரோட்டீன்ஸு, ஸோ டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் அப்புறம் நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும். நான் ஒரு பிராண்டை ரெஃபர் பண்ணி அது எனக்கு செட் ஆச்சு. சப்போஸ் அவங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அது என்னால் பாதிக்க ஆயிருக்கும். ஏன்னா அவங்க ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணுறங்கிற கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ணும். நீங்கள் 10 to 11 அந்த டைம்னா அந்த டைம் தான் சாப்பிட்ணும். 1 o'clock சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நான் எடுத்துக்கிட்ட ப்ரோட்டீன். அதனால தான் என்னால் வந்து ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆல்சோ ஃபேஸுமே மாறிடுச்சு. நான் ஜெயில் படத்தில் இருந்தப்போ ஃபேஸ் கட்டு, அப்புறம் இருக்கப்பட்டுல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேஸ் கொஞ்சம் ஷப்பியா, அப்புறம் கிளைமேக்ஸ் வரும்போது ஃபேஸ் வேற மாதிரி இருந்தது, வெஞ்சன்ஸ்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, காளிதாஸ் 2 வந்துட்டு நாங்கள் படம் பார்த்துட்டு தியேட்டர் விசிட் பண்ணும்போது வெளில வரும்போது இந்த படம் பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல, ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். அது வேற யாருக்கும் அது நடக்க வேண்டாம். அது ப்ராசஸ் பண்றது அதுக்கான நம்ம வந்து டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கான நம்மளோட தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறையா இன்டர்வியூஸில், சாம்பார், ரவா, பிரியாணிஸ் இந்த மாதிரி நான் டேஸ்டியாக சாப்பிடுவேன். அம்மா சூப்பராக சமைப்பாங்க, டேஸ்டியாக சாப்பிடுவேன். எனக்கு அந்த டேஸ்டி கொடுத்துட்டா போதும். எனக்கு நீங்கள் வேறு எந்த இன்க்ரீடியன்ட் வேணாலும் போட்டுக்கோங்க, அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் டேஸ்ட் மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் இப்போ நிறையா ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்லேயே நம்ம நான்வெஜ் டேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணி அந்த லோ கேலரிஸ் இருக்க ஃபுட்டை நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ராகி தோசை, சம்பா தோசை, அதுக்கு ஃபேவரேட்டான நம்ம வடகறி, அப்படி இல்லைன்னா வந்து
சட்னிஸ் இந்த மாதிரி எது வேணுமோ நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஒரு கன்சல்டன்டோட டாக்டர் கன்சல்டன்ட். ஆனால் எம்டி ஸ்டொமக் கொடுத்து நீங்கள் அதை டீடாக்ஸ் பண்ணுறேன், நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் டெய்லி சாப்பிட்றேன், வெறும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வேற மாதிரி ரிஸ்கியாக போயிடும். யூ ஷுட் நாட் ட்ரை தட். அதை நீங்கள் ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களோட பாடி என்ன ஆகும்? ரொம்ப யூ பிகம் அ வெரி வீக். அண்ட் நீங்கள் ஒரு 45 ஏஜுக்கு அப்புறம் ஒரு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 23-25 ஏஜில் நீங்கள் இந்த டயட் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் ஒரு 42+ மேலே இவங்களால வாக் பண்ண முடியாது, நிற்க முடியாது, யூ ஃபீல் அந்த ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காகவே இருக்கும். அது வந்து வேறு மாதிரி சைடு எஃபெக்ட் கொண்டு போய் விட்டுடும். லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால யூ ஷுட் நாட் ட்ரை லெஸ் ஃபுட் டயட். ஒரு சடன் ப்ராசஸ் பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெவியாக சாப்பிட்ணும். அது ஒரு ஸ்லோகனே இருக்குது. லைக் எப்படின்னா ஈட் லைக் பெக்கர் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஈட் லைக் கிங்கும் குயின் மாதிரி லஞ்சு சாப்பிட்ணும், அப்புறம் டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்லோகன் இருக்கு, ஆர்டர் ஒன்று இருக்கு, ஐ ஃபர்கெட் தட். அந்த மாதிரி சாப்பிட்ணும் ஆக்சுவலாக. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கப்பட்டுள்ள இருக்க அந்த பவித்ரா வந்து அது இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து பயங்கர இதாக இருக்குமா, இது மாதிரி தானே நீ இருக்க, அது மாதிரி தானே நான் இருக்கேன் அப்படின்னு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஜிம்மில் போயிட்டு இல்லை நான் நல்லா தானே இருக்கேன் அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். உண்மையாகவே அபர்ணதி அவங்களாம் இப்படி வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு படம். தேன் மாதிரி ஒரு படம், அது இன்னும் கனெக்ட் ஆனிச்சு. இல்லை நம்ம கூடவே நம்ம ஊர்லேயே இருக்கிற ஒரு அவார்டு வேற கிடைச்சிச்சு. ஆமாம், பயங்கரமான ஒரு சைலண்ட்டாக ஒன்று பண்ணும்ல, அந்த மாதிரி அது ஒரு படம். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சடனாக தேன் மாதிரி ஒரு படம் கிடைக்கும் போது? தேன் வந்து எனக்கு லைஃப்பில் நடந்த ஒரு மேஜிக் தான். தேன் படம் வந்து என்னை தேடி வந்த ஒரு பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த டைரக்டர் வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. நான் ஜெயில் படம் இப்போ ரிலீஸ் ஆகலை, அப்போ ஃபஸ்ட்டு படம் ஜெயில் தான். ஜெயில் மூவி வந்து அவங்க எடிட்டிங் பண்ணும்போது அந்த டீமில் பார்த்துட்டு அவங்க இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஐ திங்க் ஷி வில் சூட் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லி அப்படி தான் அந்த கதை என்கிட்ட வந்துச்சு. கதை ரொம்ப அவர் கதை சொல்கிறதுல கிங்கு கணேஷ் விநாயக் சார். ரொம்ப ரொம்ப நரேஷன்ஸ் நல்லா பண்ணார். அவர் கதை சொல்லும் போது எனக்கு சில சீன்ஸ்லாம் இமேஜின் ஆச்சு. அது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். வாட் ஹீ எக்ஸ்பிளைன்ட் அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணார். கதை ரொம்ப நல்லா இருக்கு, நான் இது பண்ணுறேன்னு சொல்லி தான் அப்படி உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்காக நம்ம ஹோம்ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பாட்டில் நாங்கள் என்ன ஆக்ஷன் சொல்லும் போது நம்ம நடித்தோமோ அதுதான். அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் பண்ணல. கதை சொன்னாங்க, 1 வீக்கில் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஊரில் ட்ராவல் பண்ணது எப்படி இருந்தது? பிகாஸ் ஏன்னா டோட்டலி வேறு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிறதோ இல்லை வேறு மாதிரியான வென்யூக்குள்ளே எடுக்கிறதோ வேறு. பட் அந்த ஊரோட ட்ராவல் பண்ணுறதுன்றது ஒரு விதமான புதுசாக அடாப்ட் ஆகிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை நடிக்கும் போது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அது எப்படி இருந்தது? வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குரங்கணி, கேரவன்லாம் மேலே இருக்காது. வெரி லிமிட்டட் க்ரூ மட்டும்தான் மேலே பெர்மிஷன்ஸ் கிடச்சிது. அது ஃபாரஸ்ட் லொக்கேஷன் ஏரியாங்கிறதுனால. ஸோ அங்கே இருக்கிற ஒரு காட்டேஜ், ஒரு எஸ்டேட் இருக்க அங்கே உள்ள ஒரு பர்சனோட காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒன்லி க்ரூ மெம்பர், இம்பார்ட்டண்ட் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேன், டைரக்டர், ப்ரொடியூசரும் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் டீம் வைஸ், என்னோட மேக்கப் டீம் எல்லாம் நாங்கள்லாம் எல்லாம் ஒரு ரூம் எடுத்துட்டோம். அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு 2 ரூம் எடுத்துட்டாங்க. வெரி ஷார்ட்டாக, வெரி ரொம்ப சின்ன ப்ரொடக்ஷன். ஸோ என்னன்னா உங்களால் லக்கேஜஸ் கூட அந்த குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையில் தான் நீங்கள் வந்து உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் 3 மணி நேரம் நடக்கணும் மேலே. ஓகே. ஸோ ஜீப் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஜீப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கவுந்துடும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ நடந்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் ஆனாலும் திரும்ப நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் பண்ணணும். ஏன்னா லொக்கேஷன் வேறு இருக்கும். நாங்கள் வேறு ஒரு வீட்டில் அங்கே அப்படியே ஆன் தி வேல என்ன நடக்கிறோமோ அப்படியே ஒரு வீட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லைக் அந்த மாதிரி ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் ட்ரக்கிங் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு மூவி ஷூட்டிங்கான ஃபீலே இல்லை. அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக. அவார்டுன்றது இன்னைக்கு ரொம்ப நீடடாக இருக்குது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஓடுறதுக்கு ஒரு உந்துகோல் தானே. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை புஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேறு இது கிடைக்கும் போது அந்த அங்கீகாரம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், அதுதான் ஞாபகத்துக்கு வருது. தேன் படத்துக்கு நான் உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் லொக்கேஷனாக இருக்கட்டும், ஆஸ் எ ஃபீமேலாக எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அந்த கம்ஃபர்ட்டு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா பண்ணுறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. ஒன்ஸ் அதெல்லாம் கோவாவில் நாங்கள் பனோரமா அவார்ட்ஸு, அப்புறம் நிறைய அவார்ட்ஸ், கிட்டத்தட்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லா அவார்ட்ஸும் நாங்கள் வாங்கிட்டோம். அவார்ட் போய்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட என் வீடு நிறைய தேன் படத்துக்கு மட்டும் ஒரு 28 அவார்ட்ஸ் மேலே இருக்குது. வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு தேன் படத்துக்கு மட்டும் அவ்வளோ அவார்ட்ஸ் இருந்துச்சு.
அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஸோ இனிமேலும் அந்த தேன் படத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், இருக்கப்பட்டு எனக்கு டபுள் பூஸ்டாக இருந்தது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது, எல்லா அவார்ட்ஸும் கிடச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்தது, ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும் அப்படின்ட்டு. இதே தேன் படத்துக்கு நமக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கல அப்படி இப்படின்னு இருந்தால் திரும்ப நான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, அந்த எந்த ஹார்ட் ஒர்க்கும் நான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாருக்கும் அது நீட்ஸ் இருக்கும்ல, ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும், வீட்டில் நம்ம குக் பண்ணால் கூட அப்ரிஷியேஷன் இருந்தால் தான் நாளைக்கு குக் பண்ணவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சிச்சுவேஷனில் கண்டிப்பாக அது வேணும், அப்ரிஷியேஷன் வேணும். ஈவன் நம்ம புது ட்ரெஸ் போட்டால் கூட அது யாராவது ஒருத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா நமக்கு இன்னும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க சொல்லவே கைண்ட் ஆஃப் வேணும் கூட போய் யாருக்கிட்ட முன்னாடி நின்று பாருங்க கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் appreciation is very important for especially artist. ஓகே, நான் தேன் படத்துக்கு பர்டிகுலராக உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். எனக்கு ஆனால் சைலண்டாக என்ன சடனாக அபராதி ஃபிலிம்ன்றாங்க, போய்கிட்டே இருக்குது, அவார்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் அந்த படமே பார்த்தோம். ரொம்ப ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிது, அது ரொம்ப இயல்பாக இருந்தது. அதோட அந்த காஸ்ட் அண்ட் க்ரூவோடது இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணது எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. கம்ப்ளீட்டாக உங்களோட ஒவ்வொரு படத்தோட கேரக்டர் சூஸிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை? ஜெயில் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆமாம், அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த ஸ்லாங் பேசிக்கிட்டு அந்த லுக்கு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தது? அந்த கேரக்டர் சூஸ் பண்ணும்போது யோசிச்சிங்களா ஏதாவது, இப்படி ஒரு கேரக்டர் பண்றோம் நெக்ஸ்ட் நமக்கு வந்து இதே மாதிரி வந்துட போகுது அப்படின்ற பயம்லாம் இருந்ததா? இல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் சார் நம்ம மீட் பண்ண போகிறோம், அவரோட நடிக்க போகிறோம், வாவ் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வசபாலன் சார் இஸ் அ நேஷனல் அவார்ட் டைரக்டர். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எப்போவுமே நல்லா இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஃபிலிம். ஸோ ஜெயில் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு படம். ஆமாம், அதில் ரொம்ப ரவுடிசம் பண்ணிக்கிட்டு கேரவன் ரொம்ப புதுசு, கேரவன் தனி கேரவன். ஸோ அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படம் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் எல்லாமே சூஸ் ஆனதுல ஃபர்ஸ்ட் படம்னால டான் மாதிரி ஃபீல் பண்ணேன். டான் 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 ஏன்னா பவுன்சர்லாம் கூட இருப்பாங்க. லைஃப்பில் பவுன்சர்லாம் நம்ம எல்லாம் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் பவுன்சர்ஸ், அப்புறம் மேக்கப் டீம், நமக்குன்னு ஒரு க்ரூ, அது ஒரு மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டார், யா ஃபீல் லைக் ஸ்டார் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டார்ஸ்லாம் வந்து ஆட் ஆன் கேஷுவல் ஆயிடுச்சு. கேரவன் மற்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் கேரவன் ஃபர்ஸ்ட் அந்த டீம் ரொம்ப ஸ்பெஷல், புதுசாக இருந்தது. பிகாஸ் காலேஜ் முடிச்சுட்டு நமக்கு இதெல்லாம் வரும்போது ஷூட்டிங்லாம் நம்ம தூரமாக இருந்து தான் பார்த்துருக்கோம். அதை வந்து நம்மளே அதில் கேரி ஆன் பண்ணுறங்கிறது இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ட் பிளஸ்ட். ஐ ஃபீல் பிளஸ்ட்னு தான் நினைக்கிறேன். அப்புறத்துக்கே மேரேஜில் என்ன இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா இல்லை என்ன ஐடியா இல்லை? இப்போதைக்கு ஐடியா இல்லை, மேரேஜ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறமேட்டு வேணா பார்க்கலாம், 28 வேணா பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லை. இதே கொஞ்சம் விடுங்க, இப்போதான் கொஞ்சம் படம் சூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே.